வணக்கம் உறவுகளை, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு முன்னுக்கு எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டிப்பர் வாகனங்கள் பக்கத்தில் நிற்கிது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து அடிபட்டு கிடக்குது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 7 மணி மற்றும் 7:30க்கு இடையில நடந்த சம்பவமாக தான் சொல்லப்படுது. இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து 100 மீட்டர் கேப்பில் இன்னொரு டிப்பர் வாகனமும் வட்டாரக வாகனமும் ஆக்சிடென்ட் ஆகியிருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஆக்சிடென்ட் வந்து 100 மீட்டர் கேப்பில் நடந்திருக்குது. உண்மையிலே இங்கே என்ன நடந்துச்சு, இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தொடர்பாக இன்னைக்கு வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் காலேஜுக்கு முன்னுக்கு சம்பவம் நடந்திருக்குது. அந்த இடத்துல தான் போய்கொண்டிருக்கிறோம். சனமெண்டா பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ சனங்கள், அவ்வளோ வாகனங்கள் எல்லாமே இந்த இடத்துல பிளாக் ஆகி நிற்கிது. ஓகே, இதுதான் அந்த டிப்பர் வாகனம். கீழே பாருங்கள், பைக் கிடக்குது. இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குது. முக்கியமான யாருக்கும் எதுவும் ஆபத்து நடந்திருக்குதா அது தொடர்பாக தெரியல. ஓகே, கேட்டு பார்ப்போம். முன் டயரில் ஒரு டயர் பார்த்தீங்கன்னா பைக் அப்படியே பார்த்து இழுபட்டு வந்திருக்குது. நினைக்கிறேன் எப்படி ஒரு 10 மீட்டருக்கு மேலே இழுபட்டு வந்திருக்குது பைக். இந்த டிப்பரை வந்து இன்னொரு டிப்பர் வந்து இழுத்து கொண்டு வரும்போது தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது. பாருங்கள், பைக் இழுபட்டு அந்த இடத்தை எப்படி கீழே தேய்ப்பட்டு போய் கிடக்கு. இவ்வளோ தூரம் இழுபட்டு வந்திருக்குது. இல்ல அப்படின்னு பட்டி எடுத்தான். அவன் என்ன அடிக்க வரான், நிப்பாட்டான இல்ல. நான் இப்படி கையை டிப்பர்ல பிடிச்சு கொண்டு போ, பின்னுக்கு போய் வந்து நிப்பாட்டான இல்ல. அப்படி விட்டுட்டு நான் அவன் போய் இந்த டிப்பர் வந்து உண்மையிலே இந்த சம்பவம் எப்படி நடந்ததுங்கிறத சரியாக விளங்கப்படுத்த முடியாத நிலைமையில தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. இது எந்த இடத்துல நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் காலேஜ் பிரைமரிக்கு முன்னுக்கு நடந்த சம்பவம் இது வந்து அங்கே சனம் அதிகமாகி எல்லாம் குழப்பமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு வட்டாரக வாகனம், அதுக்கு நேராக பின்னால் வந்து ஒரு பெரிய வாகனம். இதை அங்கே பாருங்கள் எப்படி கிடக்குண்டு. இப்போ இன்றைக்கி தொடர்ந்து எல்லா இடமும் ஆக்சிடென்டாக தான் இருக்குது. எல்லா இடமும் பார்த்தேன். இன்றைக்கி பாடசாலை நாள் இல்லை. இன்றைக்கி பாடசாலை நாளாக இருந்திருக்கும் மாதிரி தான் இன்னும் பரபரப்பாக இருந்திருக்கும். உடனே விரைந்து செயல்பட்ட போலீஸார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அண்மை காலமாக கிளிநொச்சி பகுதியில் அதிகரித்து வரும் வாகன விபத்துகள் அனைவரையும் கவலையடைய செய்கின்றது என்று தான் சொல்லலாம். குறிப்பாக கிளிநொச்சி நகரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று ஒரு பரபரப்பான நகரமாக மாறி வருகிறது. பல பிரதேசங்களிலிருந்து மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் அதிக அளவில் நகருக்குள் நுழைவதால் மக்கள் நடமாட்டமும் போக்குவரத்து நெரிசலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரதை பார்க்கக்கூடியதாக இருக்குது.
எனவே ரோட்டில் பயணிக்கக்கூடிய பாதசாரிகளாக இருந்தாலும் சரி, வாகன சாரதிகளாக இருந்தாலும் சரி, அனைவருமே ரொம்ப அவதானத்துடன் பயணிக்க வேண்டியது கட்டாயம். இன்றைக்கு காலையில் நடந்த இந்த சம்பவத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோ விபத்துக்களை தவிர்த்து உயிர்களை காப்போம் என்று கூறி இந்த காணொளியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.